எப்படி இருக்கிறீங்க? சும்மா இருக்கிறீங்களா? என்னோட மோட்டிவேஷன் வீடியோ போடுங்கன்னு கேட்டு என்ன தொந்தரவு பண்ணுறாங்க. அதனால தான் ஒரு வீடியோ ஒன்று போடுவோம்னுட்டு வலிக்கிட்டேன். ஓகே, என்னென்னு சொன்னால் இந்த லைஃப்பில் நான் இவ்வளவு துணிஞ்ச ஒரு ஆளும் இல்லை. நான் அவ்வளவுக்கு ஒரு பயந்த ஒரு ஆளாக தான் இருந்தேன். சின்னல யாரும் என்னை முறைச்சி பார்த்தாலே நான் பயப்படுவேன். அப்படியான ஒரு கேரக்டர் நான். ஆனால் நான் இப்படி ஏன் மாறினேன் நானுண்டா, எல்லாமே சிச்சுவேஷன் சூழ்நிலைகள் ஆட்களாக மாற்றிட்டாங்க. ஒன்றும் செய்யலாது. உண்மையாகவே ஒரு கல்லை அடிக்கத்தான் அது ஒரு சிலை ஆகுமா. அதுக்கு நான் உண்மையாகவே ஒரு உதாரணமாக இருந்துட்டு போனேன்னு சொன்னால், ஏன்னா அவ்வளவுக்கு அடி வாங்கி தான் இப்போ ஒரு சிலையாக மாறி இருக்கிறேன். அதே போல தான் உங்களோட வாழ்க்கையிலும் ஏதாவது பிரச்சனைகள் கஷ்டங்கள் வந்தால் சந்தோஷப்படுங்க. என்னென்னு சொன்னால், நீங்கள் ஒரு சிலையாக மாற போகிறீங்க. ஒரு மட்டாக்களுக்கு ஒரு பிரயோஜனம் கொடுக்குற ஒரு இதாக மாற போகிறீங்க. அதனால தான் அவ்வளோ அடி வாங்குறீங்கன்றதை மட்டும் மனதில் வச்சுங்க. அதுக்காக நடுக அடி வாங்கிச்சிருக்காங்க. ஒரு கட்டத்தில் நீங்களும் ஒரு உங்களுக்குள்ளே இருக்கும் ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்குள்ளே இருக்கும். அந்த நல்ல விஷயங்களை வெளியில் கொண்டு வர பாருங்கள். இப்படியே லைஃப் கடைசி வரைக்கும் நாங்கள் போகலாது. எங்களுக்கு கொஞ்சம் கடவுள் எங்களையும் படைத்தது ஒரு நோக்கம். நாங்கள் இப்படி செய்வோம்னு கடவுள் ஏதோ ஒரு நோக்கம் வச்சுட்டு எங்களை படைச்சிருக்கிறேன். அந்த நோக்கம் நிறைவேறணும். நான் இப்படி வந்ததுக்கு சில ஆக்களுடைய வார்த்தைகள்லாம் காரணம். நான் தனிமையில் நிற்கல. ஒரு சின்ன பாய்ஸோட கதைச்சா கூட, சின்ன பிள்ளைகளாக எனக்கு பிள்ளை மாதிரி நான் நினச்சி கதைப்பேன். அப்படி கதைச்சா கூட ஆக்கள் என்ன சந்தேகப்படுவாங்க. அந்த பொடியினோட உனக்கு என்ன கதைன்னு கேட்பாங்க. அப்போ தான் யோசித்தேன், எந்த ஒரு ஆம்பளைன்ற துணையும் இல்லாமலும் ஒரு பொம்பளையால் வாழ முடியும். அப்போ அதை நான் வாழ்ந்து காட்டணும். எந்த ஒரு ஆண் துணையும் இல்லாமல் இந்த வேலையை நானே செய்யணும். இந்த பிள்ளைகளுக்கு நானே எல்லாம் செய்யணும். நானே அம்மாவும் அப்பாவும் இருக்கணும்னு முடிவு பண்ணினேன். அந்த ஒரு வார்த்தை தான் என்னை இந்த இடத்துக்கு கொண்டு வச்சுருக்கு. அந்த வார்த்தையை சொன்ன அவங்களுக்கு நான் உண்மையாகவே நன்றி சொல்ல கடமைப்பட்டுக்கிறேன் இந்த வேலையில். அதே போல் தான் காய்ஸ், பெண்களுக்கு சொல்கிறேன். பெண்களுக்கான ஒரு மோட்டிவேஷன் தான் இது. பெண்களுக்கு சொல்கிறேன், ஆண் துணை இல்லாமல் உங்களால் வாழ முடியும். ஓகே, வாழ்ந்து காட்டுங்க. நான் அதுக்கு ஒரு உதாரணமாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஓகே காய்ஸ், டேக் கேர், பாய். எல்லோரும் ஹாப்பியாக இருங்க. சம்மர் என்ஜாய் பண்ணுங்க. பிள்ளைகளை வெளியில் கூட்டிகிட்டு போங்க. பிள்ளைகள் தான் எங்களோட வாழ்க்கை. அவங்களோட வாழ்க்கை சந்தோஷமாக இருந்தாலே நம்ம சந்தோஷமாக இருக்கலாம். இல்லை நான் வேலை செய்கிற இடத்துல நான் பார்க்குறேன். அவங்க பிள்ளைகள் எவ்வளோ ஹாப்பியாக வச்சுருந்தாங்களோ அப்படி அவங்க பிள்ளைகள் தாய் தகப்பனை ஹாப்பியாக வச்சுக்கிறாங்க. அதே மாதிரி உங்களோட பிள்ளைகளோட சந்தோஷம் தான் உங்களுக்கு முக்கியம். பிள்ளைகளோட ஹாப்பியாக சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்க அந்த சம்மர். ஓகே, இப்படி இருந்துட்டு நான் உங்களுக்கு சில மோட்டிவேஷன்களை தருகிறேன். இது இப்போ என்னோட மோட்டிவேஷன் சொல்லுங்க அக்கான்னு கேட்டேன். சில